ஹாய் நான் அதித்தி. சமீபத்தில் வெளியான அரண்மனை 4 அப்படிங்கிற படத்தோட டைரக்டர் சுந்தர்சி அவர்கள் வந்து அந்த படத்துக்கு மெயின் இன்ஸ்பிரேஷனாக இருந்தது பாக் அப்படிங்கிற ஒரு பேய் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த பாக் அப்படிங்கிற பேய் எங்கேருந்து வந்தது, இந்த பாக் அப்படிங்கிற பேய் உண்மையிலே இருக்கா, இன்னை காலம் வரைக்கும் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல வந்து பாக் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னா, பாக் அப்படிங்கிற வார்த்தைக்கு அசாமிய மொழியில் பேய் அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முன்னாடி காலத்துலலாம் வந்து இந்தியாவுக்கு படையெடுத்து நிறைய மன்னர்கள் வந்திருக்காங்க. அதாவது உலகத்தோட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் நிறைய மன்னர்கள் வந்திருக்காங்க. எல்லாருமே இந்தியாவோட சவுத் சைடெல்லாம் ரொம்பவே ஈஸியாக படையெடுத்து ஆக்கிரமிச்சிட்டாங்க. ஆனால் அவங்களால நார்த் சைடுக்கு மட்டும் சுத்தமாக போக முடியல. அதுக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுறது வந்து பிரம்மபுத்திரா நதி. குறிப்பிட்ட நார்த் ஈஸ்ட் பக்கத்தை போக விடாமல் காப்பாற்றி வச்சிருந்தது அந்த பிரம்மபுத்திரா நதி தான். நிறைய பேர் வந்து அந்த பக்கத்துக்கு ஏன் போகலை அப்படின்னு காரணம் கேட்டப்போ, அந்த நதியும் அந்த நதி சார்ந்த நிலப்பரப்பும் வந்து போகிறதுக்கு வந்து அவ்வளோ பாதுகாப்பானது கிடையாது, அதனால யாருமே போகலை அப்படின்றது வெளிப்படையாக சொல்லப்பட்ட காரணம். ஆனால் அதுக்கான மறைமுகமான காரணமாக என்ன இருந்திருக்கு அப்படின்னா, அந்த பக்கத்தில் இருந்த அமானுஷ்யங்கள். பாக் அப்படிங்கிற ஒரு பேய் இனம் அந்த இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கு. ஆனால் வந்து இந்த அசாம் பகுதிகளையே வந்து துர்சக்திகளின் இருப்பிடம்னு சொல்லியிருக்காங்க. அசாமுடைய புராண கதைகள்லையும் சரி, நாட்டுப்புற கதைகள்லையும் சரி, இந்த பேய் வகைகளை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அசாமிஸ் டெமோனாலஜி அப்படிங்கிற ஒரு ஆங்கில புத்தகத்தில் என்னென்ன வகையான பேய்கள்லாம் அசாமில் வாழ்ந்திருக்கு, அதுங்கெல்லாம் ஏன் அங்கே வாழுது அப்படிங்கிறத பற்றின தகவல்கள்லாம் சொல்லியிருக்காங்க. பேயோட அப்பியரன்ஸை பற்றி முதல்ல பார்க்குறப்ப வந்து இந்த பேய் வந்து ரொம்பவே உயரமாக குண்டா பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி பயங்கரமாகவும் அருவருப்பாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேயோட கண்ணு வந்து ரொம்ப பெருசாக இருந்திருக்கு. அதோட கண்ணில் வந்து ஒரு தீப்பிழம்பு மாதிரி இருந்திருக்கு அதோடைய கண்கள். அதே மாதிரி அதோட தலையை பற்றி பார்க்குறப்போ வந்து நீளமான வாரப்படாத முடி அதுக்கு இருந்திருக்கு. இந்த விஷயங்கள்லாம் எங்கேருந்து கிடச்சிருக்கு அப்படின்னா, அசாமில் சொல்லப்பட்ட நாட்டுப்புற கதைகள் மூலமாக தான் கிடச்சிருக்கு. நாட்டுப்புற கதைகள் அப்படிங்கிறது குடும்பமாக, அதாவது வழி வழியாக சொல்லப்பட்டுட்டு வர கதைகள். அப்பா பையனுக்கு, அந்த பையன் அவரோட குழந்தைக்கு, இந்த மாதிரி வழி வழியாக சொல்லப்பட்டுட்டு வர கதைகள். இது மூலமாக தான் வந்து பாக் அப்படிங்கிறது அந்த சமூகத்தில் எவ்வளவு தூரத்துக்கு ஆழமாக வேரூன்றி இருக்குது அப்படின்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. பாக் அப்படிங்கிறது வந்து முன்னாடி காலத்துலலாம் ஆரம்ப நிலைகளில் வந்து மீனவர்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு பேயாக இருந்திருக்கு. பாக் வந்து நீர்லையும் இருக்கும், நிலத்திலையும் இருக்கும். ஆனால் அதுக்கு நீரில் இருக்கிறது வந்து ரொம்பவே பிடிக்கும். மீனவர்கள்லாம் வந்து மீன் பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு வர்றப்ப அவங்க கிட்டேருந்து மீனை பிடுங்கி சாப்பிட்றது தான் அதோடைய முதல் வேலையாக இருந்திருக்கு. ஏன்னா அதுக்கு மீன்னா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அது வந்து அந்த மீனவர்களை கொன்று அவங்களோட உருவத்தை எடுத்து அவங்களோட வீட்டுக்கு போய் அந்த மீனவர்கள் சார்ந்திருந்த அவங்க குடும்பங்களையும் கொன்று அந்த இடத்தையும் தனக்கு சொந்தமாக ஆக்கியிருந்திருக்கு இந்த பேய். அதனாலே வந்து இந்த பேயை வந்து பாக் அல்லது உருவம் மாற்றி வேட்டையாடுற பேய் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இந்த பாக்குக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் இருந்திருக்கு. அது என்னன்னா மிமிக்ரி. அதாவது அந்த பக்கத்தில் போகிற மனிதர்கள் அந்த அது வந்து எங்கெங்க இடத்துலலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, காட்டில் இருக்கும், நிலத்தில் இருக்கும், நீரில் இருக்கும், ஏன் அங்கே இருக்கிற காற்றுல கூட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபன்னியான இன்னொரு விஷயமா அந்த நாட்டுப்புற கதைகளில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காட்டில் பேய் இருக்கலாம், ஆனால் காடே பேயா இருக்கிறது இங்கே தான் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. முக்கியமாக வந்து இந்த பாக் பேய்கள் ராத்திரி நேரத்தில் தான் அதிகமாக நடமாடும் அப்படிங்கிறதுனால அந்த நாட்டுப்புற கதைகள் எல்லாத்துலேயுமே ராத்திரியில் அந்த மாதிரி பகுதிகளுக்கு போகாதீங்க, அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் தனியாக போகவே போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பேய் எப்படி தன்னோட இரையை தேர்ந்தெடுக்கும், எப்படி வேட்டையாடும் அப்படின்னா, அதுக்கு வந்து பல வகைகளில் சொல்லியிருக்காங்க. ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாக் வந்து சும்மா ஒரு பிராங்ஸ்டர் மாதிரி, சும்மா அந்த ரைட்டில் வந்து அந்த வழியாக தனியாக போகிறவங்களும் சும்மா அந்த பின்னாடி வந்து தட்டிட்டு போகிறது, கொட்டி விட்டுட்டு போகிறது மண்டையில், அந்த மாதிரி சின்ன சின்ன பிராங்க்ஸ் எல்லாம் பண்ணும், ஃபன்னியான விஷயங்களை மட்டும்தான் பண்ணும், உயிருக்கு ஆபத்தை விளைவிக்காது அப்படின்னு ஒரு சாரார் சொல்லியிருக்காங்க. அதே இன்னொரு சாரார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பாக் வந்து அந்த பகுதிகளில் இருந்ததுனால தான் அந்த பகுதிகளுக்கு யாராலையுமே சுலபமாக போக முடியல. இப்போ நம்ம சவுத் சைட்லாம் வந்து ஆங்கிலேயர்களோட ஆட்சி காலத்துலேயும் பல மன்னர்கள் படையெடுத்து வந்ததுனாலே நிறைய ரிசோர்ஸஸ் அழிஞ்சு போச்சு. பட் அந்த பகுதிகள்லாம் வந்து இன்னும் இயற்கை வளமிக்க பகுதிகளாக இருக்கிறதுக்கு காரணமே அந்த பேய்கள் தான். ஏன்னா அந்த பேய் இருந்ததுனால தான் அந்த பக்கம் யாராலையும் போக முடியல, யாரும் அந்த பக்கம் போக முயற்சி பண்ணவும் இல்லை. முக்கியமாக பேய் பயத்தினாலே பல பேர் வந்து அந்த பக்கத்தில் சுத்தமாக போகவே இல்லை. இந்த பேய்கள் வந்து மனித இனத்துக்கும் இயற்கைக்கும் இடையில ஒரு பாலமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பேய் வந்து மிமிக்ரி பண்ணுறதுல பயங்கர ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒருத்தரை கொல்லணும் அப்படின்னு அது முடிவெடுத்துருச்சுன்னா, அந்த பக்கம் போகிற அவருடைய ஃப்ரெண்டு மாதிரியோ, இல்லை ஒரு ரிலேட்டிவ் மாதிரியோ, இல்லை ஒரு குழந்தை கத்துற சத்தம், அந்த மாதிரி வினோத சத்தங்கள் எல்லாம் அது எழுப்பும். அந்த சத்தத்தை கேட்டு உடனே என்னடா நமக்கு தெரிஞ்ச ஆளோட சத்தம் வருதுன்னோ, இல்லை என்ன குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது அப்படின்னோ
யாராவது அந்த பக்கம் போய் பார்க்குறப்ப அவங்கள அடிச்சு கொன்றும். அவங்கள அடிச்சு கொண்டுட்டு அவங்களோட உருவத்தையே எடுத்து அவங்க எங்கே போகிறாங்களோ அங்கே போய் திருப்பி அங்கேயும் கொலை பண்ணி அந்த இடத்தையும் சொந்தமாக்கி இந்த மாதிரி பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அசாமுடைய நாட்டுப்புற கதைகளில் குழந்தைங்களுக்கான கதைகள்லேருந்து ஆரம்பித்து பெரியவங்களுக்கான கதைகள் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. குழந்தைங்களுக்கான கதைகளை பொறுத்த வரைக்கும் இந்த பாக் அப்படிங்கிறது ஒரு ஹார்ம்லெஸ்ஸான பேய். அதாவது அது ஒரு சக்தி, அவ்வளோதான். அது வந்து நல்லது கெட்டது அப்படிங்கிறது ஒரு கதையை பொறுத்து முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் குழந்தைங்களுக்கான கதைகளில் அது இவ்வளோ பயங்கரமாலாம் சொல்லப்படலை. ஆனால் இதே பெரியவங்களுக்கான கதைகள் அப்படிங்கிறத தாண்டி ரிசர்ச் புக்ஸு, ரிசர்ச் ஸ்காலர்ஸ் பண்ண தியரிஸ், பேப்பர்ஸ், தீசிஸ் அந்த மாதிரி விஷயங்களை பற்றி பார்க்குறப்போ நிறைய திகிலூட்டும் விஷயங்களை தான் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி இதுக்கு எகெயின்ஸ்டாக வந்து ப்ரொடெக்ஷனும் நிறையா சொல்லியிருக்காங்க. நைட்டு வந்து அந்த பக்கத்துக்கு போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் அதெல்லாம் தாண்டி கண்டிப்பாக அந்த பக்கத்துக்கு ஒருத்தவங்க வந்து போயே தீரணும் அப்படின்னா அவங்க வந்து கையில் வந்து அந்த தாயத்தை மந்திரிச்சு கட்டிக்கிறதோ, இல்லை ஒரு குரூப்பாக போகிறாங்க அப்படின்னா யாகம் வளர்த்துக்கிறதோ, இல்லை அதுக்கு எதிராக அந்த லக்கி பிரேஸ்லெட்ஸ் மாதிரி சில விஷயங்களை கையில் கேரி பண்ணிக்கிறதோ கண்டிப்பாக அதுக்கு எதிராக தடுத்து நிறுத்தி வைக்கும் அப்படின்றது அந்த பகுதி மக்களோட நம்பிக்கை. ஆனால் 90% ஆளுங்க வந்து அந்த பக்கமாக போய் ரிஸ்க் எடுக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை. இதில் வந்து இன்னொரு பெரிய நம்பிக்கையாக இந்த காலம் வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, மீனவர்கள்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், அதாவது அந்த பேய் வந்து கண்டிப்பாக நடமாடும் அப்படின்னு சொல்லப்பட்ட நேரத்தில் மீன் பிடிக்க போயிட்டாங்க அப்படின்னா, மீன் பிடிச்சிட்டு அந்த வலையை கண்டிப்பாக வரப்ப கிழிச்சிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா வலை கிழிஞ்சிருக்கப்ப கண்டிப்பாக அந்த பேய் அவங்கள பிடிக்காது அப்படிங்கிறது சொல்லப்பட்டுட்டு வர்ற ஒரு ஐதீகம். இன்னொரு சாரார் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாக் பேய் வந்து வாழ்க்கையில் தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக தான் வருது அப்படின்னும் சொல்கிறாங்க. அதாவது அவங்க வந்து நிச்சயமாக அந்த பேய்க்கு ஏதோ தப்பு பண்ணியிருக்கணும், இல்லை பேய்க்கு தீங்கு அழிச்சிருக்கணுன்றது அவசியமே கிடையாது. அவங்களுடைய சொந்த வாழ்க்கையில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட அதுக்கு பழி வாங்குறதுக்காகவும் இந்த பேய் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. இன்னொரு சாரார் வந்து இந்த பாக் பேய் வந்து அவங்க கண்ணில் தட்டுப்பட்டுருச்சுனாலே அந்த பகுதி மக்களுக்கு ஏதோ ஒரு பெரிய அளவில் ஆபத்து ஏற்பட போகுதுன்னோ, இல்லை ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது, அதுக்கான அறிகுறியாக தான் அது வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு வார்னிங் சைன் மாதிரி. ஒரு பெரிய தப்பான விஷயம் நடக்க போகுது, நீங்கள்லாம் உங்களை இதுக்கு தயார்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்காக தான் அது வந்திருக்கு அப்படின்னு நம்புகிறாங்க. பேய் வந்து பல இடங்கள்ல இருந்தாலும் அந்த பேயோட உயிராக சொல்லப்படுற ஒரு குறிப்பிட்ட இதயம் மாதிரியான ஒரு விஷயம் வந்து காட்டில் இருக்கிற சென்டர் ரீஜியனில் ஏதோ ஒரு பகுதியில் தான் இருக்குது. அதை வந்து பிளாக் மேஜிக் பண்ணுறவங்க, இந்த மந்திர தந்திரத்தை எல்லாம் தவறான வழிகளுக்கு பயன்படுத்துகிறவங்க, அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் அதை தேடி போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி தேடி போகிற ஆளுங்கள்லாம் அந்த பாக் கூட ஒரு டீல் போட்டுக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. அதாவது நான் உனக்கு நீ கேட்குற விஷயத்தை தர்றேன், அதே மாதிரி நீ எனக்கு சில விஷயங்களை நிறைவேற்றி கொடு அப்படின்னு டீல் போட்டுட்டு வந்ததாகவும் கதைகள் இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னதான் இருந்தாலும் அது பேய், அது கூட இந்த டீல் போடுறதெல்லாம் வந்து ஆகாது, ஏன்னா என்னன்னாலும் அது வந்து தன்னுடைய வேலையை காட்டத்தான் செய்யும், ஸோ அதெல்லாம் எப்படி பார்த்தாலும் ரிஸ்க் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது எப்படியோ அந்த பேயினால் பாதிக்கப்பட்டு இறந்தவங்க வந்து ஒரு வகையான கஷ்டம், அவங்களுக்கு ஒரு வகையான கஷ்டம், அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் வேறு வகையான கஷ்டம். ஆனால் அந்த பேயினால் பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறமும் உயிரோடு இருந்தவங்களுக்கு வந்து ஃபிசிக்கலாகவும் சரி, மென்டலாகவும் சரி, எமோஷ்னலாகவும் சரி நிறைய பிரேக் டவுன்ஸ் இருந்திருக்கு. அவங்க அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு கதைகள் சொல்லப்படுது. வந்து முன்னாடி காலத்துலலாம் டெக்னாலஜி ஜாஸ்தியாக இல்லாத காலகட்டத்தில் நிறைய பேர் போய் ரிசர்ச் பண்ணாங்க, போய் பேப்பர்ஸ் எழுதினாங்க, நிறைய விஷயங்கள் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துட்ட காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து அந்த இடத்துக்கு போக யோசிக்கிறாங்க. ஏன்னா ஒருவேளை அந்த இடத்துக்கு போய் அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படிங்கிற பயத்திலே அந்த பற்றின டாப்பிக்கை பெருசாக யாரும் எடுக்கிறதில்ல அப்படின்னும் ஒரு பேச்சு இருக்குது. ஏன்னா எப்படி இருந்தாலும் பேய் இருக்குன்னு சொல்கிறவங்க இல்லைன்னு சொல்கிறவங்களா இருந்தாலும் கூட அந்த ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு எல்லாருக்குமே ஒரு தயக்கம் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா இது அவங்களோட மட்டும் போகிறது கிடையாது, அவங்க குடும்பத்தை, அவங்கள சேர்ந்தவங்க எல்லாரையுமே இது பாதிக்கும். அப்படிங்கிறப்ப யாரும் இந்த காலத்தில் பெருசாக அப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இதுதான் பாக் பற்றின விஷயங்கள். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததுன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நான் வேறு ஏதாவது வீடியோ பேசுகிறனாலும் ப்ளீஸ் டூ லெட் மீ நோ. தேங்க்யூ.